ஹாய். இன்னைக்கு ரவையை வச்சு ரொம்பவே ஜூஸியான சூப்பரான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் ரவை, ஒரு கப் பால், அரை கப் சர்க்கரை, ஒரு பிஞ்சு போல் ஏதாவது கலர் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 1/4 ஸ்பூன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இதோட ஒரு கப் பாலையும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம். ரவை நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஸ்வீட்டுக்கான பாகை காய்ச்சிக்கலாம். அதுக்கு அரை கப் சர்க்கரையும் அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சே காய்ச்சிக்கங்க பாகை. ஸ்வீட் செய்யலை எப்போவுமே சர்க்கரை கரையிற வரையும் அடுப்பை சிம்மில் வச்சே பாகு காய்ச்சணும். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏலக்காவையும் கலரையும் சேர்த்துக்கங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கோங்க. பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கிளறி வச்ச ரவை நல்லா ஆறிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கங்க. ரவையை நல்லா பிசைஞ்சாச்சு. இல்லை கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி உருட்டி வடை மாதிரி தட்டிக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி தட்டி எடுத்துக்கங்க. எல்லா மாவையும் உருட்டி தட்டியாச்சு. இப்போ இது எண்ணெயில் பொரித்து பாகில் ஊற விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வெளில எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகில் போட்டு ஊற விடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து இந்த மாதிரி ஊற விட்டுக்கங்க. இது நல்லா ஊறிடுச்சு. இதை வெளில எடுத்துட்டு இதை பாகில் நல்லா நனைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஜூஸியான டேஸ்டியான ரவை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.